வணக்கம் பிரியதர்ஷினி. நம்பிக்கை சரணாகதியாக மாற கடக்க வேண்டிய இடையில் உள்ள பயணநிலை பற்றி தியானிகளிடம் கூறிய குருவின் விளக்கம் யூடியூப்பில் பார்த்தேன். இன்னும் எளிமையாக நம்பிக்கை சரணாகதி பற்றி விளக்க முடியுமா? ஓகே, அவ்வளோதானே. இப்போ நம்பிக்கை டு சரணாகதி இடையில 3 நிலைகள் இருக்குது. நார்மலாகவே மனிதனோட மட்டம், நம்ம செயல்படக்கூடிய மட்டம் மூலாதாரம், அநாகதம், அதாவது மண்டை, இதயம், மூலம்னு சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்தோடனே மூலத்தில் இருக்குது, அதனால் அது ஏகாந்தமாக இருக்குது. கொஞ்சம் வளர வளர அது அன்புக்கு, மற்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாகுது. அது இதயத்தை மையமாச்சு செயல்படுது. அதுக்கப்புறம் அதுக்கு எப்போ அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அது மண்டை மற்றும் மையமாச்சு செயல்படுது. இப்படி தான் மனிதனோட வளர்ச்சி. அதுக்கப்புறம் அது அறிவு மையமாக வச்சே செயல்படுது. பெரும்பாலானவர்கள் அறிவு மையமாக செயல்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஒரு சிலர் 45-50 வயசை கடக்கும் பொழுது மீண்டும் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையோட புரிதல் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, வாழ்க்கையோட நிலை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க, கீழே இதயத்துக்கு இறங்குறாங்க. அறிவை ஒதுக்கி வச்சுட்டு உணர்வுபூர்வமான விஷயங்கள் செய்கிறாங்க. இன்னும் ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ஈடுபடுறவங்க, மூலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, கடவுளை என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, மீண்டும் தொடர்ந்து பயணிக்கும் போது அவங்க இறக்கிறதுக்குள்ளே மறுபடியும் மூலத்துக்கு வந்துடுறாங்க. மூலத்திலேருந்து அதனோட அண்டா கரைஞ்சி அப்படியே இறந்து போகிறாங்க. ஸோ மூலத்திலேருந்து பிறக்கணும், மீண்டும் மூலத்திலே இறக்கணும். அதுதான் இறப்பு பிறப்பு சொல்லிச்சு முடிவு கட்டும். அப்படி இல்லாமல் இதயத்தை நோக்கி வளர்ந்து மூளையை நோக்கி அறிவு நோக்கி வளர்ந்து அறிவில் நின்று போனவங்க திரும்ப திரும்ப இறப்பு பிறச்சியும் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதயத்தில் இறந்து போனாலும் மீண்டும் அந்த இறப்பு பிறப்புல மாட்டிக்குவாங்க. இது ஆன்மீகத்தில் ஒரு சாரம் எளிமையாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம நம்பிக்கை சரணாகதியை பற்றி பார்க்கலாம். ஒரு குரு இருந்தார். அந்த குருவிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க. சத்சங்கம் நடந்துகிட்டு இருந்து தின விளக்க சொல்லி ஆன்மீகத்தை பற்றி அவங்க படிப்படியாக அந்த குருகுலத்தில் இருக்கிற சீடர்களை அவர் மேம்படுத்திகிட்டு இருந்தார். ஒரு 7 சீடர்கள் இருந்தாங்க. புதிதாக சேர்றதுக்காக ஒரு 3 சீடர்கள் வந்தாங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், உங்களை தான் நாங்கள் எங்கேயும் சுற்றி பார்த்துட்டோம் குருவே, நாங்கள் முழுசாக உங்களை நம்புகிறோம், அதனால் நீங்கள் எங்களை சிஷியனை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சீடன் ஒரு குருக்கிட்ட சீடன் ஆகணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு குருட்ட போய் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழுமையான சீடனாகவே மாற முடியாது. உங்களுக்குள்ளே எதுவும் நடக்காது. எல்லாம் மண்டையிலே வச்சுட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு மண்டையிலேருந்து தாண்டணும் இதயத்துக்கு. அதுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். சொல்கிறாங்க, ஒரு சின்ன உயரமான ஒரு பாறைக்கு மேலே ஒரு குடியில் போட்டிருக்காரு அவர். அது மேலே தான் நடக்குது. இவங்க ஏறி அங்கே போகிறாங்க. அது ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது. எல்லாமே வுட்டில் மரத்தால் செய்யப்பட்ட மரம். இப்போ முதலாவது சீடர் வர்றாரு. இந்த மாதிரி உங்களை அலாதியான நம்பிக்கை இருக்குது எனக்கு. சரி, அப்படியா, நான் என்ன சொன்னாலும் ஐயோ நீ என்ன சொன்ன உயிர் கொடுக்கூட சொன்ன குருவே, என்னை சிஷியரை ஏற்றுக்குங்க அப்படிங்கிறார். சரி, இந்த ஜன்னலேருந்து எட்டி குதி அப்படிங்கிறார். ஐயோ என்ன அது, நான் நான் ஆன்மீகத்தில் மேம்படணும் அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நீ ஆளை கொண்டு போய் காட்டுறது. எப்போ சாமி உங்கள்கிட்ட எதாவது கற்றுக்கலான்னு தான் நீ எட்டி குதிக்க சொல்கிற மாடியிலிருந்து அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. 2வது சீடர் வர அவரும் அதேமாதிரி சொல்கிறாரு. குரு என்ன சொல்கிறாரு, இந்த ஜன்னலேருந்து எட்டி குதி அப்படிங்கிறாரு. அவர் வேகமாக அவ்வளோதான குரு, உங்களுக்காக நான் இதை செய்ய மாட்டேன்னா, உங்களை முழுசாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. போய் ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறாரு. அங்கே பெரிய பள்ளம், ஒரு மாடி கட்டத்துலேருந்து கீழே விழுற மாதிரி. விழுந்தால் கால் ஒடிஞ்சு போயிடும். அதுக்கு அவன் குருவே, இது மேலேருந்து குதிச்சோம்னா கால் ஒடிஞ்சு போயிடும், ஆனால் உங்களுக்கு நான் உயிரையும் கொடுப்பேன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன், மேலேருந்து குதிச்சா கால் ஒடியாத மாதிரி நான் உங்களுக்கு குதிச்சு காமிக்கிறேன்ட்டு அவர் போயிடுறாரு. 3வது ஒரு சீடர் வர்றாரு. இதே மாதிரி கான்வர்சேஷன் எடுக்குது. குரு சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு முதல்ல அந்த ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நான் சீட்டனை சேர்த்துக்குங்கிறாரு. சொல்லுங்கள் குருநாதா அப்படிங்கிறாரு. முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நான் சீட்டனை ஏற்றுக்க முடியுங்கிறாரு. ஐயோ உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், அதேமாதிரி உயிர் கொடுப்பேன், என்ன வேணாலும் சொல்லுங்கள். அந்த ஜன்னலுக்கு எட்டி குதி உயிர் கொடுங்கிறாரு. இந்த சிஷியன் மூலம் வேகமாக ஓடி ஜன்னல் எட்டி குதிச்சிட்டார். சுற்றி உட்கார்ந்த சீடர்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே குரு எழுந்திரிச்சு ஓடினார். குரு ஜம்ப் பண்ணுறாரு, அவரும் கழட்டி வச்சுட்டார். இவங்களாம் மற்ற சீடர் பிள்ளைங்களாம் ஜன்னல் எட்டி பார்க்குறாங்க. குழிக்கில் அந்த இடத்துல குதிக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காரு குருன்னா, ஒரு சின்னதாக குழி வெட்டி வைக்கோல்லாம் போட்டு நப்பி மேலே மண் தூவி வச்சுருந்தார். இந்த சிஷியம் குதிச்சோம், அது மேலே குதிச்சோன்னா அவனுக்கு எதுவும் அவ்வளோ கால் ஓடியில். தொடர்ந்து குருவும் குதிச்சிட்டார் அந்த குழிக்கிலேயே. 2 பேரும் குழிக்கில் கடிச்சேத்தி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குதிச்ச சீடனும் சிரிக்கிறான், குருவும் சிரிக்கிறான். இது ஒரு சூஃபி கதை, நடந்த கதை. அந்த வினாடியே அந்த சீடன் குருவுக்கு சீடனாக ஆனது மட்டும் இல்லை, ஞானத்தின் விளிம்பையும் டச் பண்ணிட்டான் அந்த ஒரு கணத்தில். இந்த 3 சீடர்களும் எடுத்துக்கோங்க.
நம்பிக்கைன்னு சொல்லி தான் 3 பேர் உள்ளே வந்தாங்க. குரு மேலே இருக்க நம்பிக்கையினால தான் சீடனை சேரன்னு வந்தாங்க. ஆனால் சரணாகதிங்கிறது 3வது சீடன் செஞ்சது. முதல் சீடன் அறிவை வச்சு பார்த்தான், வந்து அனலைஸ் பண்ண கூட விரும்பல. அவன் நம்பிக்கை இருக்குங்கன்னு நம்பிக்கிட்டான். அவன் நம்ம குரு மேலே நம்பிக்கை இருக்குது, கற்றுக்கும் அதாவது தான் நம்பிக்கிட்டு வந்தான். ஏன்னா அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வந்தான். இந்த குரு நம்மளை கொண்டு விடுவாருன்னு போயிட்டான். 2வது சீடன் வந்தான், அதேமாரி வந்தான். குரு மேலேயும் நம்பிக்கை இருந்தது, அவன் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. எட்டி பார்த்தான், இப்போ குருக்காக நம்ம செஞ்சாகணும், அதற்கான பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து செய்யணும்னு நினச்சி போயிட்டான். நான் வரேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. 3வது குரு வந்தான். அவன் வந்து முழுக்க முழுக்க சரணாகதி ஆயிருந்தான் குருக்கிட்ட. இவர்கிட்ட போனால் அவர் என்ன சொன்னால் நம்ம அவர்கிட்ட சரணாகதி ஆனால் நமக்கு எல்லாம் நடந்துருங்க. அவன் யோசிக்க கூட இல்லை, குரு சொன்னதை வச்சுட்டான். அதுக்கு பேர் சரணாகதி. முதல்ல வந்த சீடனுக்கும் 2வது வந்த சீடனுக்கும் 3வது வந்த சீடனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பிக்கைங்கிறது மண்டையிலேருந்து வர்றது. என்ன சரணாகதிங்கிறது மூலத்திலேருந்து வருது. சரணாகதி குரு சொல்லிட்டு எதையும் யோசிக்க கட்டி வச்சிடும். அங்கே என்ன இருக்குது, பாறை இருக்கா, குழி இருக்கா, கல் இருக்கா, செத்து போயிடும்னு பார்க்காதது சரணாகதி. தன்னை இழந்த நிலையில் இருக்கக்கூடியது சரணாகதி. தான் மட்டும் இருக்கும், குருவும் இருக்காது, மண்டையை வச்சு யோசிக்கும். அது வந்து மூளையிலிருந்து வருது, மேல் மட்டத்திலேருந்து வருது. அது நம்பிக்கை. ஸோ நம்பிக்கைக்கு சரணாகதி இடையில் இதயம் மட்டும் இருக்கிறதா நம்ம சொன்னாலும் கூட உணர்வு பரிமாண ரீதியில் இதயத்திலேருந்து அவருடைய உணர்வு பரிமாணத்தில் நிறைய உணர்வு பரிமாணம் இருக்குது. ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஒருத்தன் நீங்கள் காதல் செய்ய முடியும். ஒருத்தன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அவனோட நீங்கள் காம வச்சுக்க முடியும். அது ப்ராசிக்யூஷனாக இருந்தால் கூட சரி. அவன் மேலே நம்பாமல் அவன்கிட்ட போக முடியாது. அவன் கூட்டு போய் என்ன பண்ணுவானோ, எத்தனை பேர் சேர்ந்துக்குவானுங்களோ, கெடுத்துருவானுங்களோ, அல்லது வந்து கொலை பண்ணிடுவானுங்களோ, கடத்திடுவானுங்களோ, இப்படி ஏதாவது அந்த மாதிரி நம்பிக்கையற்ற தன்மை இருந்தால் ஒரு ப்ராசிக்யூஷன் கூட போக முடியாது. அதனால் ஒரு காதலாக இருந்தாலும் சரி, காமமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு பக்தியாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை வேணும். ஒரு இறைவன் மேலே உங்களுக்கு பக்தி இருந்தால் தான் உங்களால், ஒரு கிருஷ்ணன் மேலே பக்தி நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் பக்தி செலுத்த முடியும். ஒருத்தர் மேலே நீங்கள் பக்தி செலுத்துறீங்க, ஒரு சரஸ்வதி கும்பிட்றீங்க, ஒரு லட்சுமி கும்பிட்றீங்க, அல்லது ஒரு மகான புத்தரை கும்பிட்றீங்க, ஒரு மகாவீரரை கும்பிட்றீங்கன்னா நம்பிக்கை இருக்கணும். ஒரு மேலே நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் பக்தியை செலுத்த முடியும். ஸோ நம்பிக்கை இருந்தால் தான் காதல் செய்ய முடியும், நம்பிக்கை இருந்தால் தான் காமம் செய்ய முடியும், நம்பிக்கை இருந்தால் தான் நட்பு பாராட்ட முடியும், நம்பிக்கை இருந்தால் தான் பக்தி செலுத்த முடியும். இதெல்லாம் இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நம்பிக்கைங்கிறது மேல் தளத்தில் மூலையிலிருந்து வரக்கூடியது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ கடக்க வேண்டியிருக்க உணர்வுகள் எல்லாமே இதயத்திலிருந்து வரக்கூடியது. சரணாகதி அப்படிங்கிறது மூலத்திலிருந்து வரக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கைங்கிற ஒரு அச்சாணி வந்து உங்களுக்கு தோன்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பயணிப்பீங்க. பயணிக்கும் போது இதயத்து வழியாக தான் பயணிப்பீங்க. அப்போ இந்த உணர்வுகள்லாம் நீங்கள் தாண்டி தான் ஆகணும். தாண்டி வந்தால் தான் நீங்கள் சரணாகதி அடைய முடியும். சரணாகதி அடைந்தால் தான் நீங்கள் குருவோட கலக்க முடியும், சீடனாக உண்மையான சீடனாக மாற முடியும். அப்போ தான் எதுவுமே இல்லாமல் குரு கிட்ட இருக்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகிடும். குரு எதுவுமே சொல்லி தரல, குதிக்க தான் சொன்னார். அவன் குதிச்சிட்டான், பின்னாலே குரு குதிச்சிட்டார். 2 பேர் கீழே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாடம் கற்றுக்கிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு எதுவும் நடக்கல, ஆனால் குதிச்சவனுக்கு எல்லாம் நடந்துருச்சு சரணாகதியால். அதுதான் வித்தியாசம், நம்பிக்கைக்கும் சரணாகதிக்கும் வித்தியாசம். அந்த இடையில கடந்து வரக்கூடிய பாதைகளை நான் கருமைகளுக்கு விளக்கிறதுக்காக அந்த அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் ஆடியோவில். அதை தான் அவங்க யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. புரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா மீண்டும் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு விளங்குற மாதிரி இன்னும் எளிமையாக சொல்கிறேன். என்ன புண்ணியம் செய்தேனோ